எந்த ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடக்குன்னு எனக்கு தெரியல. கொடுத்தது என்னமோ 10 லட்சம், கையெழுத்து வாங்கினது 20 லட்சம். இதுவே மிகப்பெரிய தப்பு. இத ஊர்க்காரங்க நியாயம் பேசுறாங்க அப்படின்னா சரியான முறை நியாயம் பேசியிருக்கணும். ஆனா ஊர்க்காரங்க என்னவோ அந்த திரு மட்டும்தான் ஊர்லயே நியாயமானவன், அவன் பேசுறதான் சரி அப்படின்ற மாதிரி அவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை அழிக்கிறதுக்கு பலமா திட்டம் போட்டிருக்கான். 6 மாசத்துல சாக போறவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும் அப்படின்னு பணத்தை காட்டி ஏமாத்திருக்கான். உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு கல்யாண பொண்ணு மல்லி அங்கிருந்து ஓடிட்டாங்க. நியாயப்படி பார்த்தா திரு பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு மல்லி கொடுத்ததுதான் சரியான பதிலடி. கொடுத்த காசை வேணா வாங்கி தரோம், ஆனா எந்த வகையிலையும் நீ அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஊர்க்காரங்களா சேர்ந்து நியாயம் பேசியிருந்தாங்கன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் பெரிய மனுஷங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அவங்க அப்படி பேசவே இல்லை. தப்பையும் பண்ணிட்டு அவனே நியாயத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் ஊர் மக்கள் அமைதியா தான் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபுவால் என்னங்க பண்ண முடியும்? ஊரை விட்டு ஓடதான் பாப்பாரு. ஏன்னா கை நீட்டி வாங்கினது 10 லட்சம். அந்த 10 லட்சத்தையும் தன்னோட ஆட்களை ஏவி விட்டு பணத்தையும் தன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் பாபு தப்பிச்சு போறதுதான் சரியான விஷயம். ஏன்னா அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் அப்படித்தானே யோசிப்பான். மண்டபத்துல பண்ணதான் யோகத்தனு பார்த்தா பாபு தப்பிச்சு போவான்னு தெரிஞ்சு ஆட்களை எல்லாத்தையும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அவனை ஊர்க்கார முன்னாடி போட்டு அடிக்கிறதுன்றது முன்ன பண்ணதை விட மிகப்பெரிய அட்டூழியம். அதையும் ஊர் மக்கள் வேடிக்கை தான் பாக்குறாங்க. திரு என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் வேத வாக்க எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மறுநாள் காலையில இருந்து பண்ணையத்துக்கு வேலைக்கு வரணும், சாயந்தரம் ஆனா வீட்டுல அனுப்பி விடுறேன் அப்படின்னு குத்தலாவும் நக்கலாவும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த திரு பண்றது அயோக்கியத்தனா ஊர் மக்கள் முதுகெலும்பே இல்லாம அந்த அயோக்கியனுக்கு துணை போறதுன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மல்லிக்கு இனி வேற வழியே கிடையாது. வெண்பாவோட வீட்டுக்கு போறேன்னு அன்னபூர்ணி அம்மாட்ட ஒத்துக்கிட்டாங்க. அதுலயும் அன்னபூர்ணி அம்மா நம்ம ஹீரோயின் மல்லிய பத்தி நல்ல விஷயங்களா தான் விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த வகையில விஜய்க்கும் வேற வழி கிடையாது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல அறிமுகம் இல்ல. பார்த்த 2-3 இடத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. அப்படின்னாலும் 2 பேரோட சூழ்நிலையுமே இப்ப கொஞ்சம் சிக்கல்ல இருக்கு. மல்லி விஷயத்துல விஜயும் கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாகணும். அதே போல விஜய் விஷயத்துல மல்லியும் கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மல்லி. காரை விட்டு இறங்குற வரைக்கும் வெண்பா யாருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. மல்லியை எப்போ வெண்பா பார்த்தாலோ அந்த நிமிஷம் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்த மழை பொழிய ஆரம்பிச்சுட்டா. வெண்பாவை பார்த்த பிறகுதான் மல்லிக்கும் உசுரே வந்துச்சு. ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரே ராத்திரியில அப்படி ஒரு பிணைப்பு ஏற்பட்டு போச்சு. வெண்பாவுக்கும் சந்தோஷம், நம்ம ஹீரோயின் மல்லிக்கும் சந்தோஷம். ஆனா அங்கிருந்து சில பேருக்கு இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்க எரிச்சல் தான் ஏற்பட்டுச்சு. அதை விட முக்கியமானது ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வித்யாமா முயற்சி பண்ணவும் ஒரு கார் படு வேகமா வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து இறங்கினவங்க விஜயோட சித்தி நம்ம அம்பிகா மேடம். அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அவங்க சரியான டெரர் பீஸ் அப்படின்னு தெளிவா காட்டுச்சு. ஏன்னா அவங்க உள்ள வந்த பிறகு விஜய் முகத்துல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல இருந்த எல்லார் முகமும் அப்படியே மாறி போச்சு. இதுக்கப்புறம் தான் மல்லி சீரியல் படு சூடு பிடிக்க போகுதுன்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.